சத்யா இப்போ அவங்களோட ஆட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கிட்டாங்க. இதுக்கு மேலே செல்வநாயகியை வச்சு செய்ய போகிறது தான் அவங்களோட பிளானு. அதாவது அதே சமயம் நம்ம அபியை பார்த்து எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா விஷயத்தை பற்றி பேசலாம், அதாவது தேவியை பற்றி பேசி சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா அபியையும் தேவியையும் ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம தேவி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல விஷயங்களை செஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போது நம்ம சத்யா வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த செல்வநாயகியோட முகத்தறியை வந்து பார்த்தீங்கன்னா கிழிச்செறியணும். அவங்க பசங்க 2 பேரும், அதாவது அபியா இருந்தாலும் சரி அர்ஜுனா இருந்தாலும் சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கான்ஃபிடென்ட்டோட என் அம்மா இப்படி பண்ண மாட்டாங்க, அதாவது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஹைப்பே கிடையாது, அதாவது இப்போ ஏதாச்சும் சொன்னாங்கன்னு வைங்களேன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என் அம்மா அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த செல்வநாயகியோட அதாவது அவங்களோட முகத்தறி வந்து பார்த்தீங்கன்னா கிழிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அசிங்கப்படுத்தியிருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க. முக்கியமாக நம்ம தேவியை அசிங்கப்படுத்துனது, அவமானப்படுத்துனது, இன்னும் பல விஷயங்களை செஞ்சது, இது எல்லாத்துக்குமா சேர்த்து பதிலடியே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் இங்கே நடந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே வந்து நம்ம சத்யாவுக்கு சீர் வந்தது, அது எல்லாத்தையுமே பார்த்து இவங்க அதிர்ச்சி ஆகினது, இப்படிலாம் நடந்துச்சு. அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பணம் சொத்து இது எல்லாமே வரும்னு பார்த்தா, ஆனால் வேறு என்னமோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டுருக்கு. இது உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்துகிட்ருக்கு. இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உட்காந்து நல்லா சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பசியோடு உட்காந்தாங்க. ஆனால் அவங்க எல்லாருக்குமே ஒரு மண்ணால் செஞ்ச ஒரு தட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து கொடுத்து, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய சோறும் அதுக்கப்புறம் பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து, இதுதான் சாப்பாடு, இதை தான் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. அதுவும் அது ஆர்கானிக் ஃபுட்டு, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி, அதாவது தி கிரியேட்டு அந்த இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது செல்வநாயகி அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தட்டில் சாப்பிட வச்சுறாங்க. அதாவது அவங்க வெள்ளி தட்டில் சாப்பிட்ருந்தவங்க, நார்மலாக சில்வர் தட்டில் கூட சாப்பிடல, வெள்ளி தட்டில் சாப்பிட்ருந்தவங்களுக்கு இப்படி மண்ணாலான ஒரு தட்டில் சாப்பாடு கிடைக்கும், அதாவது ஜெயில் சாப்பாடு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செல்வநாயகி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலேயே நம்ம சத்யா ரொம்ப மாஸ் காட்டிட்டாங்கன்னு தான் சொல்லணும். செல்வநாயகி இப்போது பயங்கரமான கோவத்தில் சத்யா மேலே இருந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.